2019, 2021, 2023 சிவை எலெக்ஷன், 2024 லோக்சபா எலெக்ஷன், இந்த 4 தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் 100% வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர் என்பது போலி வாக்காளர்களை எடுப்பதும், இறந்தவர்களை நீக்குவதும், அந்நிய நாட்டுக்காரர்களை எடுப்பதும், அதாவது அவ யார்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவளெல்லாம் எடுக்கணும். அதுதான் இது பீகார்ல உதவியா இருந்தது. நேபாள், ரோஹிங்யாஸ், மயன்மார்காரன், பங்களாதேஷ்காரெல்லாம் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது சிச்சுவேஷன். தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்கள். இதை வச்சு மனசுல வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐஆர் என்பது 2 நாள் ஆயிடுச்சு. 70,000 வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட்ஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் நிறுத்தாது. பீகார்லேயே நிறுத்தல. பீகார்ல 1 மாசத்துக்கு தான் பண்ணி முடிச்சாங்க. பீகார்ல தேர்தலுக்கு அதே எஸ்ஐஆர் வச்சுதான், அந்த லிஸ்ட்டை வச்சுதான் எலெக்ஷன் போலிங் ஏஜென்ட்ஸே பண்ணாங்க. எப்பொழுது பீகாரில் வெற்றிகரமாக முடிந்ததோ, தமிழகத்திலும் கேரளாவிலும் வெஸ்ட் பெங்காலிலும் முடியும் என்பதுதான் எலெக்ஷன் கமிஷன் மனதில் இருக்கிறது என்று நான் வெளிப்படையாக சிவா நேயர்களுக்கு சொல்ல முடியும்.